இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா, இன்றைக்கி ஒரு உண்மை சம்பவம் நடந்திருக்கு கோயம்புத்தூரில். என்னோட ஃப்ரெண்டோட சொந்தத்தில் தான் இது நடந்தது. ஃப்ரெண்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் ஃபோன் பண்ணியிருந்தா. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய ஃப்ரெண்டோட சொந்தத்தில் அந்த அம்மாவுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. 2 பொண்ணுங்களை ஒரு பொண்ணு சொந்த ஊர்லேயே கொடுத்துட்டாங்க கல்யாணம் பண்ணி. இன்னொரு பொண்ணை அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அமெரிக்காவில் கொடுத்த பொண்ணு வர்றதா சொல்லியிருக்காங்க. அவங்க போய் ஒரு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் கழித்து வர்றதுனால இந்த அம்மாவை ஃபோனில் தான் டெய்லி பார்த்துட்ருக்குறமே அப்படின்ட்டு நேராக வர்றதுனால ஒரே சந்தோஷம், தாங்க முடியாத சந்தோஷம்னா அப்படி ஒரு சந்தோஷம். இந்த அம்மா தலைக்கால் புரியாமல் ஆடுறாங்க. எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறது, எங்கள் பொண்ணு வர்றா அமெரிக்காவிலேருந்து அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொந்தத்தை எல்லாம் வர வச்சுட்டாங்க. அவங்க அப்படி பாசமாக பழகுறாங்களாமா. ஏன்னா சொந்த பந்தம்னா அப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே வர வச்சுருக்காங்க. பொண்ணு வந்துட்டாங்க. பொண்ணு அமெரிக்காவிலேருந்து வந்தாச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க, கார் எடுத்துகிட்டு போய் அவங்க பொண்ணை வரவேற்று கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வர்ற வழியில் பொண்ணை பார்த்ததுன்னு இந்த அம்மாவுக்கு 3 வருஷம் பார்க்காம இருக்குமே அப்படின்ட்டு ஒரே சந்தோஷம் தாங்க முடியாமல் கட்டி பிடிச்சி அழுதுட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டே வர்றாங்க. காரில் அவங்க வீட்டுக்கு போடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். அந்த அரை மணி நேரத்தில் இந்த அம்மா அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ கூட ரொம்ப பேசுகிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது இந்த அம்மா ரொம்ப பேசுகிறாங்க. எந்த அளவுக்கு பாசத்தோடு அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பேசி முடிச்சாச்சு, அவ்வளோதான், அரை மணி நேரம் பேசியாச்சு, நீ போக தான் பேசிகிட்டே இருக்கலாமல்ல அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பாங்க. 5 நிமிஷம் பேசுனதுமே இந்த அம்மா எனக்கு என்னமோ மாறி இருக்குது அப்படின்னு அப்படியே தலையை சாய்ச்சி படுத்துக்கிறாங்க. என்னடா இப்படி ஆகுது அப்படின்ட்டு, சரி அம்மா, நீ தூக்கம் இல்லாமல் நாங்கள் வர்ற சந்தோஷத்தில் அலைஞ்சிட்டு இருந்திருப்பேன், அதனால் உனக்கு அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டு மக சொல்லிவிட்டு, சரி தலை மேலே மேலே படுத்துக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. மக அப்படின்னு சொல்கிறாப்புல அப்படியே தலை வச்சு படுத்துருக்குறாங்க. சரி நீ வீட்டுக்கு போய் இறங்கிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அம்மா வெளுப்புனா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த அம்மா எப்போ உயிர் போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு அந்த காரில் வரும்போதே உயிர் போயிடுச்சு. அந்த மாதிரி ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. எப்போ உயிர் போயிடுச்சு, நீங்கள் வரும்போதே காரில் வரும்போது போயாச்சு அப்படிங்கிறாங்க. பாருங்கள் எப்படி மனுஷனுக்கு உயிர் போகுதுன்னு. அதுக்கு இந்த அம்மா ஒரு பெரிய கோடீஸ்வரி, ஒரு 50 லட்சத்துக்கு சொந்தக்காரிங்களாமா. 50 கோடிக்கு சொந்தக்காரங்களாமா கோயம்புத்தூரில். ஆனால் இவங்க அந்த பணக்காரங்கிறது அந்த ஹெட் வெயிட்டுங்கிறது கொஞ்சமே கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாதுங்களாமா. வர்றவங்கள அவ்வளவு பாசத்தோடவும் அன்போடவும் பழகுவாங்களாமா. வசதி இல்லாதவங்களுக்கு கண்டா ரொம்ப ஆதரவு கொடுத்து பேசுவாங்க, எல்லாமே ஏதோ ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறவங்கள தானாம்மா. அந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு இந்த மாதிரியா அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்களாமா. என்னோடய ஃப்ரெண்டு அதைத்தான் சொல்லிவிட்டு அவங்களும் போய் இந்த பொண்ணு வரனால அவங்க வீட்லேயே 2 நாளாக இருந்திருக்குறாங்க. அவங்களுக்கு இந்த அம்மானா எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி போய் எல்லாமே இருந்துட்டு எல்லாம் பார்த்து செஞ்சு இந்த பொண்ணை கூப்பிட்டு வரும்போது அரை மணி நேரத்துக்குள்ளே பேசி எல்லாமே முடிஞ்சதுன்னா பாருங்களேன். அது கேட்குறக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி நிகழ்ச்சி நடந்துருச்சு பாருங்கள். அதை நம்ம கேட்குறக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுக்கு இந்த அம்மா கோடிக்கணக்கான சொத்தும் இருந்து இந்த மாதிரி ஆயிருக்குதுன்னா, அந்த பொண்ணுக்குமே அமெரிக்காவிலேருந்து அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு மருமக பேர குழந்தை எல்லாம் வர்றாங்க. இப்படி ஆகும்போது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கும். இது கேட்குறக்கே கஷ்டமாக இருக்குது. ஒரு மனுஷனோட வயிறு எப்படி எந்த நிமிஷம் எப்படி போகும்னு யாருக்குமே தெரியாது. நம்ம அதுக்குள்ளே போட்டி பொறாமை சண்டை சச்சரவு அதெல்லாமே இல்லாமல் பாசத்தோட பண்போடு பழகிறது எவ்வளவு நல்லது பாருங்கள். நம்ம யாரையுமே விரோதியாக நினைக்கக்கூடாது. எல்லாருக்கூடமும் நம்ம இன்றைக்கி பணம் வரும், நாளைக்கு போயிடும். அதனால் இது பாருங்கள், எவ்வளவு கோடி பணம் இருந்து இவங்க இந்த அம்மாவை இப்படி ஒரு உசுறு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்மளுக்கு கோடியாக சொத்து இருந்து என்ன பண்ணுறது? நம்ம எங்கே போய் வாங்க முடியும் உயிரை? அதனால் நம்ம எல்லோரும் பாசத்தோடு பண்போடு பழகிறதா. இன்றைக்கி இருக்கிற உயிர் நாளைக்கு இல்லை.
அதனால் இப்படியெல்லாம் ஆகணும் யார் கண்டாங்க, அந்த பொண்ணு நினச்சிருப்பாங்களா அமெரிக்காவிலேருந்து வந்தாங்க. அதனால் நம்ம எல்லாம் சண்டை சச்சரவு இல்லாமல் பாசத்தோடு பழகுனா ரொம்ப நல்லது. அந்த பொண்ணு இப்போ அந்த பொண்ணையே பார்க்க முடியாதுங்களாமல் அந்தளவுக்கு அழுதுட்டுருக்கிறத நினச்சி பார்த்து நான் பேசவே முடியல. அந்த இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப மனவேதனையோடு சொல்கிறாங்களாமா. அதைத்தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன்.